அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெக்டிஃபை பண்ணும். ஆன்லைனில் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் யாராக இருந்தாலும் 2002 எஸ்ஐஆர்ல உதாரணத்துக்கு நான் இல்லை, என் பேர் அதில் இல்லை. ஏன்னா அப்ப எனக்கு 18 வயசு பூர்த்தி ஆகலைங்கன்னா என் பேர் என் தொகுதியில் இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் புதுசா ஒரு ஃபார்மை கொடுக்கணும். என் பேர் 2002 இல்லை அப்படிங்கிறவங்க புதுசா ஒரு ஃபார்ம் 6 கொடுக்கணும். நான் வாக்காளர், என்னை இணைச்சுக்குங்க. இந்த பாருங்க 13 ஐடி கார்டு இருக்கு, அதுல ஏதாச்சும் ஐடி கார்டு நான் கொடுக்குற பாருங்க. எங்க அப்பா 2002 ஃபார்ம்ல இருந்தாரு, எங்க அம்மா 2002 ஃபார்ம்ல இருந்தாங்க, அவங்க அப்படி காட்டணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2002 இருந்தேன், ஆனா ஒரே குழப்பமா இருக்கு, மாத்தி மாத்தி போட்டு வச்சிருக்காங்க, நான் வீடு மாறிட்டேன், தொகுதி மாறிட்டேன், பூத்து மாறிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா, உங்க வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆபீசர் BLO அரசாங்க அதிகாரி கையில 2002 புக் இருக்கும், 2002 ஓட்டர் லிஸ்ட் இருக்கும். அதுல தயவு செய்து அதை பாருங்க. நீங்க வெறும் போட்டோ மட்டும் ஒட்டினா போதும். போட்டோ ஒட்டிட்டு 2002 லிஸ்ட்ல உங்க பேர் எங்க இருக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். அது BLA பொறுப்பு. நீங்க அதெல்லாம் அது உங்க வேலையே கிடையாது. அது வீட்டுக்கு வரக்கூடிய BLO பொறுப்பு. நான் 2002 இருந்திருக்கேன், இடம் மாறி இருக்கலாம், என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம், பூத் மாறி இருக்கலாம், அது BLO பாத்துக்குவாங்க. நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. என்னை போன்று இல்லாதவர்கள் 2002 பேர் இல்லாதவங்க அப்படிங்க, நீங்க கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும். ஃபார்மை ஃபில் பண்ணணும். 2002 இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்க எழுதணும். அதுவும் BLO பொறுப்பு. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க.